சரக்கு பற்றி பேசலாமா? உடனே உற்சாகமாகாதீங்க. உற்சாக பணத்தை பற்றி பேசல. சரக்குன்ற சொல்ல எப்படி வந்தது, அந்த சரக்குன்ற சொல் தமிழ் தானா, என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல் தான். சருகு, இந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த மரத்திலிருந்து இலைகள் காய்ந்த பிறகு சருகு அப்படின்னு சொல்லுவோம். சருகுதல் அப்படின்னா காய்ந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோட மூலம். இந்த சருகுதல், சருகு அப்படின்ற சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த சரக்கு அப்படின்ற சொல். அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு பொருள் உலர்த்தப்பட்டு காய்ந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை தான் சருகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிளகு, வெந்தயம், சீரகம் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உலர்த்தப்பட்ட பிறகு பயன்படுத்தப்படுறதால அது சரக்கு பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த பொருட்களை விற்கக்கூடிய கடைகளுக்கு பலசரக்கு கடை அப்படின்னு சொல்றோம். ஸோ சரக்கு அப்படிங்கிறது உலர்த்தப்பட்ட பொருள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அதை சரக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு உருவக பெயர், அவ்வளவுதான். மேட்டர், ஐட்டம் இதெல்லாம் சாதாரண சொற்கள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி அதை குறிப்பிட்டிருக்காங்க பயன்படுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி சரக்குன்றதை எப்படியோ யாரோ ஏதோ ஒரு வகையில் அது